cannot give you back your homes or restore your dead to life, but perhaps I can give you justice in the name of our king. ஹாய் வணக்கம் மகளே, நான் கார்த்தி. இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, செர்சி உண்மையாவே கர்ப்பமா இருக்காளா? அப்படி செர்சி உண்மையாவே கர்ப்பமா இருந்தா சீசன் 5ல சூனியக்காரி மேகி செர்சியை பற்றி சொன்னது பொய்யா? இதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சூனியக்காரி மேகி என்ன சொன்னா அதை பற்றி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சீசன் 5ல லெனஸ்டர் ஸ்பாட்ல சூனியக்காரி மேகி கிட்ட செர்சி தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள போவா. அந்த இடத்துல மேகி செர்சியை பார்த்து என்ன சொல்வானா, நீ பிரின்ஸை கல்யாணம் பண்ணிக்க போறது கிடையாது, நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறது கிங்க, அதாவது ரேகாரா கல்யாணம் பண்ண போவது கிடையாது, கிங் ராபர்ட்டை தான் கல்யாணம் பண்ண போற அப்படின்னு அவ சொல்வா. செர்சி எனக்கும் கிங் ராபர்ட்டுக்கும் குழந்தை பிறப்பாங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு மேகி சொல்வா, கிங் ராபர்ட்டுக்கு 20 குழந்தை பிறப்பாங்க, ஆனால் உனக்கு 3 குழந்தைங்க இருப்பாங்க. ஆனா உனக்கு பிறக்க போற குழந்தைக்கும் கிங் ராபர்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, 3 பேருமே கோல்டன் ஹேர் கொண்டவங்க அப்படின்னு சொல்வா. மேலும் உன் கண் முன்னாடியே அந்த 3 குழந்தைகளும் இறந்து போவாங்க, அவங்க இறந்த பிறகு உன்னையும் மரணம் தழுவும். அது எப்படி நிகழும்னா, உன்னுடைய முத்து நிறத்தாலான உன்னுடைய கழுத்தை வெலங்கான் தன்னுடைய கைகளால தழுவி அறுத்து கொள்வான் அப்படின்னு சொல்வான். இந்த வெலங்கார் ப்ராப்பர்ட்டியை பத்தி நான் பின்னால சொல்றேன். ஃபர்ஸ்ட் அவளுடைய குழந்தைகளை பற்றி சொன்னதை பார்ப்போம். செர்சியோட வாழ்க்கையில இதுவரை நடந்த விஷயத்தை வச்சு பார்க்கும் பொழுது மேகி சொன்னது அனைத்தும் உண்மையா இருந்திருக்கு. இதையே செர்சி ஜேம் கிட்டையும் சொல்வா. செர்சிக்கு 3 குழந்தைகள் பிறந்திருக்காங்க. அவங்க 3 பேர் கிங் ராபர்ட்டுக்கு பிறந்தவங்க கிடையாது, ஜேமி லெனஸ்டருக்கு பிறந்தவங்க. மூவரோட இறப்பையுமே செர்சி பார்த்திருக்கா. ஜெஃப்ரியும் மெசல்லாவும் விஷத்தால இறந்துட்டாங்க. தாமன் தன்னையே மாய்த்து கொண்டான். இது எல்லாமே செர்சியை பற்றி மேகி சொன்னதை நிரூபிக்கிற மாதிரி தான் இருக்கு. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். சீசன் 1ல் கேட்லின் ஸ்டாக்கிடம் செர்சி தன்னுடைய முதல் குழந்தையை பற்றி சொல்வா. அதுல என்ன சொல்வான்னா, ராபர்ட்டுக்கும் அவளுக்கு பிறந்த குழந்தை கருமையான நிறம் கொண்ட முடியை கொண்டவன் அப்படின்னு சொல்வா. அது உண்மையா? கண்டிப்பா அது உண்மை கிடையாது, அது பொய். இதற்கான ஆதாரம் நிறைய இடத்துல இருக்கு GOTல. அந்த சீனை பார்த்தீங்கன்னா தெரியும். கேட்லின் ஸ்டாக்குக்கே அந்த விஷயம் தெரியாது, எனக்கு இந்த சம்பவத்தை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்வா. கேட்லின் ஸ்டாக்கும் சாதாரண ஆள் கிடையாது, ஒரு முக்கியமான நாட்டுடைய லேடி. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாட்டோட ராணிக்கு நடந்த விஷயம், அதுவும் ஒரு நாட்டோட அரச வாரிசு இறந்து போன விஷயம் தெரியாம இருக்குமா? அது சான்ஸே கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஜெஃப்ரி இறந்த பிறகு தாமனுக்கு முடிசூட்டும் பொழுது மார்ஜரியும் செர்சியும் பேசிக்கும் பொழுது தெரியும், செர்சி ஜெஃப்ரியை தான் தன்னுடைய முதல் ஆண் வாரிசு அப்படின்னு சொல்வா. அதே போல ஜேமி கூட செர்சி டெரியனை பற்றி பேசும்பொழுது ஒரு தடவை சொல்வா, அவன் நம்முடைய முதல் ஆண் குழந்தைய கொன்னவன் அப்படின்னு சொல்வா. இதெல்லாம் பார்க்கும்போது செர்சியோட முதல் ஆண் குழந்தை ஜெஃப்ரி தான். அப்படி இருக்க கேட்லினிடம் எதற்காக அவ போய் சொல்லியிருக்கணும்? ஏனென்றால் அவ போய் சொன்ன சிச்சுவேஷனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரானை தள்ளி விட்டு அடிபட்டு கோமாவுல இருக்கா, அதை யார் பண்ணதுன்னு யாருக்கும் தெரியாது. அப்போ பிரானோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக போறான். அந்த இடத்துல கேட்லின் இருக்கா. அந்த இடத்துல தன்னுடைய அனுதாபத்தை கூறிட்டு இதே நிலைமை தனக்கு வந்திருக்கிறதா கூறனா தன் மீது சந்தேகம் வராது அப்படி என்பதற்காக மட்டும்தான் அப்படி போய் சொல்லியிருக்கா. அது இல்லாம மேகி தன்னை பற்றி சொன்னதை ஜேமி கிட்ட சொல்லும் பொழுது ஜேமி அதெல்லாம் நம்புறியா நீ அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆமா நான் நம்புறேன் தான், ஏன்னா அவ சொன்னது எல்லாமே உண்மையா நடந்திருக்கு அப்படின்னு சொல்வா. அப்போ அவ சொன்னது எல்லாம் நடந்திருக்குன்னு சொன்னதோட அர்த்தம் என்ன? அவளுக்கு 3 குழந்தை தான் பிறந்திருக்கு, 4வது குழந்தை கிடையாது. அதே போல செர்சி யாரிடம் தான் கர்ப்பமா இருக்கிறதா சொல்லியிருக்கா? ஒன்னு ஜேமிக்கு தெரியும், அடுத்து டெரியனுக்கு தெரியும். ஜேமி கிட்டையும் டெரியன்ட்டையும் ஏன் போய் சொல்லணும் அப்படின்னு கேட்பீங்க. ஃபர்ஸ்ட் ஜேமி விஷயத்துக்கு வருவோம். தாமன் இறந்துட்ட பிறகு மறுபடியும் ஜேமி கிங்ஸ் லேண்டிங்க்கு வரும்பொழுது, அப்போ நீ ஏன் என்கிட்ட சரியா பேசல, என்ன பார்த்து பயப்படுறியா அப்படின்னு செர்சி கேட்பா. அதற்கு நான் ஏன் பயப்படக்கூடாது அப்படின்னு கேட்பா. ஏன்னா அவ பண்றது எல்லாமே ஒரு அரக்கத்தனமா இருக்கு. ஜேமி மேட் கிங் கொண்டதுக்கு காரணமே அவன் எல்லா இடத்துலயும் ஒயிட் ஃபயரை வச்சு எல்லோரையும் எரிக்க சொன்னதுதான் காரணம். செர்சி கூட அதே தான் பண்ணா. செப்டாபைல்ல வைல்ட் ஃபயரை வச்சு கும்பலான மக்களையே அழிச்சிருக்கா. அப்படி இருக்கும் பொழுது ஜேமிக்கு செர்சி மீது பயம் வர்றதுக்கு நியாயமான காரணம் இருக்கா இல்லையா? செர்சி கேரக்டர்ல நடிச்ச ஆக்டர் அவங்க கேரக்டர் பத்தியான ப்ரோமோல இன்டர்வியூ கொடுத்திருப்பாங்க. அந்த வீடியோவை சேனல்ல போட்டிருக்கேன், அதுல பாருங்க. அவங்களே சொல்லுவாங்க செர்சி வந்து ஒரு மான்ஸ்டர் மாதிரி நடந்துக்கிறா. அவ மான்ஸ்டர் மாதிரி நடந்துகிட்டாலும் அவ கூட இருக்கிற ஒரே ஆள் பாத்தீங்கன்னா ஜேமி தான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் லேடி பிரெயின் கூட ஜேமிக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப், அதாவது ஃப்ரெண்ட்ஸ், அதையும் தாண்டி அவங்களுக்குள்ளார ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. அதை தெரிஞ்ச செர்சி இப்போ அவன் நம்மளை விட்டு விலகி போறான். ஏன்னா ஜேமி போனா லெனஸ்டர்ஸ் உடைய படையும் அவன் பின்னாலேயே போயிடும், செர்சிக்கு பலம் குறைஞ்சிரும் அப்படின்ற பயம் அவங்களுக்குள்ளார இருக்கு. அதை நிரூபிக்கிற விதமா தான் அவன் சொல்வான், உன்னை பார்த்து பயப்படுறேன் அப்படின்னு சொல்வான். அதே டைம்ல ஜேமி முற்றிலும் வெறுத்துட்டான். எதற்காக நம்ம இன்னும் போராடணும், எதற்காக சண்டை போடணும், எதற்காக வேஸ்டா ஒரு போர், யாருக்காக இந்த போர், நம்மளோட வாழ்க்கை முடிய போகுது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துருவான். இதான் செர்சி கிட்டையும் சொல்லுவான். செர்சி என்ன சொல்வானா, நம்ம தான் கடைசியா இருக்கிற லெனஸ்டர்ஸ், அதனால
நமக்காக போராடுவோம், மத்தவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க, நம்ம மட்டும்தான் ரத்தமும் சதையுமா இருக்கும், அதனால நமக்காக வாழ்வோம் அப்படின்னு சொல்லுவான். ஆனா ஜேமி எந்த ஒரு பிடிப்பும் இல்லாம விரக்தியா இருக்கான். அந்த சமயத்துல தான் அவனுடைய அஃபெக்ஷனையும் அதே டைம்ல அவன் கூடயே இருக்கணும், அவ சொல்றத செய்யணும், அப்படின்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கையை தரணும். அந்த நம்பிக்கை அந்த குழந்தைக்காக பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளார வரும். அதற்காக தான் அந்த பொய்யை அவ சொல்லியிருக்கா. அவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொன்னாலும் அவளோட முகத்துல பாத்தீங்கன்னா ஒரு வில்லத்தனம் தெரியும். ஒரு வில்லத்தனத்தோடு எனக்கு எப்பொழுதுமே நீ துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவா. நிறைய விஷயம் செர்சிக்கு தெரியாம ஜேமி பண்ண ஆரம்பிச்சிட்டான். டெரியனை சந்திச்சதாகட்டும், சான்சாவுக்கு பாதுகாப்பா லேடி பிரெயினுக்கு தன்னுடைய வாளை கொடுத்து அனுப்பிச்சு வச்சதாகட்டும், இதெல்லாம் செர்சிக்கு பயத்தை ஏற்படுத்திச்சு. ஜேமி தன்னை விட்டு போயிடுவானோ என்ற பயத்தை. அடுத்து டெரியன் விஷயத்துக்கு வருவோம். டெரியன்ட்ட ஏன் ஏதாவது சொல்லியிருக்கணும்? ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், செர்சிக்கு தெரியும் டெரியன் அவளுடைய குழந்தைகளை எவ்வளவு லவ் பண்றான் அப்படின்னு, அவனுடைய ஃபேமிலியையும் எவ்வளவு விரும்புறான்னு உங்களுக்கு தெரியும். ஜேமி டெனேரியஸ் உடைய டிராகன்ஸ் லெனஸ்டர்ஸ் ஆர்மியை டிஸ்ட்ராய் பண்ணும் போதும் டெரியனுடைய மனம் எவ்வளவு வருத்தப்பட்டுச்சுன்னு அந்த சீனை பார்த்தாலே தெரியும். இப்போ டெரியன் இருக்கிற இடமும் செர்சி உடைய எதிரிங்க இடத்துல, அந்த இடத்துல அவளுக்காக பேசக்கூடிய ஒரு ஆள்னு பாத்தீங்கன்னா டெரியன் கண்டிப்பா இருப்பான். அதுவும் அவ கர்ப்பமா இருக்கா அப்படி என்னும் பொழுது கண்டிப்பா அவளுக்கு ஹெல்ப் பண்ணதான் நினைப்பான். அதே போல டெனேரியஸும் ஜான்ஸ்னோவும் ஒரு கர்ப்பமா இருக்கிற பெண்ணை கொல்லக்கூடிய அளவுக்கு கொடூரமானவங்க கிடையாது. அதனால அவங்கள பேசி சமாதானப்படுத்தி செர்சி வாழறதுக்கு வழி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அது எந்த சுச்சுவேஷன் நடந்துச்சு, டெனேரியஸ் உடைய மொத்த ஆர்மியுமே கிங்ஸ் லேண்டிங்க சுத்தி வளைச்சிருக்கு. அவருடைய டிராகன்ஸ் 2 கிங்ஸ் லேண்டிங்க்கு மேல சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த டைம்ல ரொம்ப கடுமிடியா பேசினா செர்சிக்கு தான் ஆபத்து. அந்த டைமே கிங்ஸ் லேண்டிங்கை கைப்பற்றி மொத்த ஆர்மியும் கூட்டிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் செர்சி அந்த இடத்துல அப்படி செஞ்சிருக்கணும். அதில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவ சொல்ல மாட்டா. அவ என்ன சொல்வா, 2 டைம் ஜேமி கிட்ட சொல்லும் பொழுதும் அவ நேரா கர்ப்பமா இருக்கிறான்னு சொல்ல மாட்டா. வேற ஒன்ன பத்தி பேசிக்கிட்டு இருப்பா, திடீர்னு கர்ப்பத்தை பத்தி பேசுவா. அதே போல டெரியன்ட்டியும் எதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு தன்னுடைய வயிற்ற தடவி பாப்பா. இது எல்லாமே அவளுக்கு அந்த சமயத்துல தோன்றன ஐடியாவா தான் இருக்கும். ஏன்னா செர்சிக்கு போய் சொல்றது ஒன்னும் புதுசு கிடையாது. இது மாதிரி நிறைய விஷயத்தை பார்த்திருக்கலாம். அவ அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டெரியன் சொல்வான்ல ஃபைனல் சீசன்ல, ஒரு சின்ன பொய் கூடவா சொல்ல முடியாது அப்படின்றது, அத செர்சி கரெக்டா பண்ணுவா. அதை தான் கேட்லின்ட்டு பண்ணிருப்பா, ஹைஸ்பெராவுக்கிட்டையும் பண்ணிருப்பா, டெரியன்ட்டையும் பண்ணிருக்கா, ஜேமி கிட்டையும் பண்ணிருக்கா. அது போல மேகியோடைய வாக்கு பொய்யா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதே டைம்ல செர்சி கர்ப்பமா இருக்கிறதும் வாய்ப்பு கம்மி. ஆனா இன்னொரு தியரி கூறப்படுகிறது, செர்சி கர்ப்பமா தான் இருக்கா. கடைசியா வந்த சீசன் 7 பிளாட் லீக்ல நிறைய விஷயம் கூறப்பட்டது. அதுல நிறைய விஷயம் உண்மையா இருந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் காட்டப்படல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் செர்சி காலை தன்னுடைய படுக்கை விட்டு எழுந்திருக்கும் பொழுது படுக்கை முழுவதும் ரத்தமா இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. அது என்னவா இருக்கும்னா, செர்சி கர்ப்பமா இருக்கலாம், ஆனால் அந்த கர்ப்பம் பாதியிலேயே கலைஞ்சிருக்கலாம். அந்த குழந்தை பிறந்த பிறகுதான் அது வாரிசுன்னு சொல்லுவாங்க. அது வயிற்றுக்குள்ளாரே அழிந்து பிறகு அதை வாரிசா குறிப்பிடுறது. அது இல்லாம செர்சி 3 குழந்தைக்கு அம்மான்னு சொல்றது சாத்தியமா இருக்காது. அதனால செர்சிக்கு 3 குழந்தை தான் இருக்கலாம். இந்த குழந்தை இறந்து போனதுனால செர்சி மேட் குயினா மாறுறா அப்படின்னு ஒரு தியரி கூறப்படுகிறது. ஏன்னா பாத்தீங்கன்னா செர்சியுடைய கேரக்டரே பாத்தீங்கன்னா அதை எப்படி வடிவமைச்சிருப்பாங்கன்னா, அவளுடைய குழந்தைகள் மேல ரொம்பவும் பாசமா இருக்கிறவ, அந்த குழந்தைகளுக்காக அவ என்ன முன்னாலும் செய்ய துணிவா. இதுதான் செர்சியோட கேரக்டர். அதுக்கு எடுத்துக்காட்டா தன்னுடைய குழந்தைக்கு ஆபத்து வந்துரும் அப்படி தெரிஞ்சதுனால தான் கிங் ராபர்ட்டையே கொன்னா, நெட் ஸ்டார்க்க சிறைபிடிச்சா. ஆரியாவுடைய உல்ஃப் நெமீரியா ஜெஃப்ரியை கடிச்சு அது ஒரு பிரச்சனை வந்த பொழுது செர்சி என்ன சொல்வா, ஆரியாவும் அந்த உல்ஃபும் தான் ஃபர்ஸ்ட் தாக்கினதா போய் சொல்வா. அவன் குழந்தைகளுக்காக அவ என்ன முன்னாலும் செய்ய துணிவா. அப்படி இருக்கும் பட்சத்துல அவளுடைய குழந்தைங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. கடைசியா இருக்கிற ஒரு ஹோப் அவ வயித்துல இருக்கிற குழந்தைன்னு கூட வச்சுப்போம். அந்த குழந்தையும் இறந்து போச்சு. அதே டைம்ல ஜேமி அவளை விட்டு விலகி போயிட்டான். இப்போ அவளுக்குன்னு யாருமே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்துல அது அவளுடைய மனதை ரொம்ப பாதிக்கும். அதனால அவ மேட் குயினா மாறுவா. யார் மேலையும் பற்று இல்லாம மேட் கிங் எப்படி எல்லோரையும் வைல்ட் ஃபயரை வச்சு எரிக்க சொன்னானோ அதே மாதிரி இவளும் எரிக்க சொல்வா. மேட் கிங்க ஜேமி எப்படி கொண்டானோ அதே மாதிரி செர்சியையும் கொள்வான் அப்படின்னு கூறப்படுகிறது. ஏனென்றால் ஜிஓடியை பொறுத்தவரையிலும் ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகும். சரி, செர்சியோட இறப்பு வேலங்காரால இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வேலங்கார் அப்படின்னா ஹை வெலேரியன்ல லிட்டில் பிரதர் அப்படின்னு அர்த்தம். செர்சிய லிட்டில் பிரதர் கழுத்தறுத்து கொள்வான் அப்படின்னு மேகி சொல்வா. செர்சியுடைய லிட்டில் பிரதர் யாருன்னு பாத்தீங்கன்னா டெரியன் லெனஸ்டர். அதே டைம்ல ஜேமியும் சொல்லலாம். செர்சி பிறந்த பிறகு ஒரு நிமிஷம் கழிச்சுதான் ஜேமி பிறந்திருக்கான். அதனால அவனையும் அவளுடைய லிட்டில் பிரதர் தான் சொல்லலாம், அதாவது இளைய சகோதரன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தெரியும் உங்களுக்கு ஏன் டெரியனை செர்சிக்கு பிடிக்கலன்னு. அவளுடைய குழந்தைங்களோட இறப்புக்கு செர்சி வந்து டெரியனை பிளேம் பண்ணலாம். மெர்சிலாவுடைய இறப்புக்கு டெரியன் கூட காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் வந்து எப்ப நடந்துச்சு?
ஆனா செர்சிக்கு டெரியனை ஆரம்பத்துல இருந்தே பிடிக்காது. இது ஏனென்றால், அதாவது டெரியன் பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா ஏசி 273, அதாவது ஏகான் ஆட்சியை பிடிச்சு 273 ஆண்டுகளுக்கு பிறகு டெரியன் பிறந்தான். செர்சி மேகி கிட்ட தன்னோட ஃபியூச்சரை பத்தி கேட்டது எப்பன்னு பாத்தீங்கன்னா ஏசி 276. அப்போ டெரியன் பிறந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மேகியை பார்த்து விசாரிச்சிருக்கான். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா டெரியன் பிறந்த டைம்ல அவருடைய அம்மா இறந்துட்டா. அது மட்டும் இல்லாம டெரியன் மற்ற குழந்தைங்க மாதிரி பிறக்காம வித்தியாசமா பிறந்தவன். இதெல்லாம் வச்சு குழப்பிக்கிட்டு சிறு வயதில் இருந்தே டெரியன் மீது ஒரு பயத்தை ஏற்படுத்திச்சு. அவன் தான் நம்ம கொல்ல போறான்ற ஒரு எண்ணத்தை அவளுக்குள்ளார விதைச்சிருச்சு. அதனாலதான் டெரியனை சின்ன வயசுல இருந்தே செர்சிக்கு பிடிக்கல. அவ எப்பொழுதும் மான்ஸ்டர் அப்படின்னு அவனை சொல்றதுக்கான காரணமும் இதுதான். ஏன்னா தன்னுடைய மரணத்துக்கு டெரியன் தான் காரணமா இருப்பான் அப்படி என்று அவன் நினைப்பதின் காரணமாக. இன்னும் நிறைய பேரை சொல்றாங்க செர்சியை கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு. அது வந்து பாத்தீங்கன்னா ஹவுண்டும் ஒரு லிட்டில் பிரதர் தான், அதாவது சின்ன சகோதரன் தான், மவுண்டனுடைய சின்ன சகோதரன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜேமி பத்தி தான் நான் சொல்லியிருக்கலாம் ஏற்கனவே. அவன் செர்சிக்கு பின்னால பிறந்தவன், அதனால அவனும் சிறிய சகோதரன் தான். ஆரியா வந்து பாத்தீங்கன்னா சீசன் 1லயே அவளை ஒரு பையன் குறிப்பிடுவாங்க. அவ ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, அவ யாராவனாலும் இருக்கலாம். அவ ஒரு நோவன், அவ ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம். அதனால அவளை சொல்றாங்க. ஏன்னு சொல்ல போனா ஜேமி அல்லது டெரியனுடைய ஃபேஸை வச்சுக்கிட்டு கூட வந்து ஆரியா செர்சியை கொள்ளலாம். ஏன்னா அவளுடைய லிஸ்ட்ல இருக்கிற முக்கியமான ஆள்ல செர்சியும் ஒருத்தவ. சான்சாவுக்கும் செர்சியை கொல்லணும்னு ஆசை இருக்கு. இதுல எது நடக்க போகுது சீசன் 8 வந்தாதான் தெரியும். இன்னும் 3 மாசம் தான் இருக்கு, வெயிட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம், இது உங்க கார்த்தி.